நான் கேட்குறேன், அதுக்கு தட்சணை எவ்வளவுன்னு ஏன் சேகர் பாபு அறிவிக்கலை? இங்கே அறுபடை வீட்டில் ஒன்றா இருக்கிற நம்ம பழனியிலையும் இப்போ தைப்பூசம் வரும், பிப்ரவரி 11. அதுக்கு அன்னதானத்துக்கு அனுமதி வாங்கணுமா? என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஃபுட்டு. நான் கேட்குறேன், அதுக்கு தட்சணை எவ்வளவுன்னு ஏன் சேகர் பாபு அறிவிக்கலை? ஆனால் நம்மளை பிடிச்ச ஏழரை இந்த சேகர் பாபு. ஒரு கோயில்லையும் நான் கேட்குறேன், இந்த மசூதியில் இந்த கந்தூரி நடத்துறதுல இங்கே தான் சந்தனம் வாங்கணும் பேசுவியா? ஒரு வெட்கம் கெட்ட நபர் இவர். ஹிந்துவே இல்லைங்கிறேன் நான். ஏன்னா எந்த நிமிஷத்துல உங்க சின்ன ஏசமா நான் கிறிஸ்தவர்னு சொன்னப்ப அல்லேலுயா கோஷம் போட்டாரோ, he ceased to be a professing Hindu. HRNC Act 1959 Section 10 படி any officer, employee or servant of the department should be a professing Hindu. அதோட நிறுத்தல. அந்த செக்ஷன் என்ன சொல்லுது? If he ceases to profess Hinduism, அவர் இந்து மதத்தை அனுசரிக்க தவறிட்டால் he becomes ineligible. நான் கேட்கிறேன், நீ அல்லேலியோன்னு கத்துன அன்னைக்கே you ceased to be a professing Hindu. இந்த கிரிப்டோ கிட்ட மாட்டிண்டு அறநிலைத்துறை அமைச்சகம் இவ்வளவு தூரம் அன்னதானம் வழங்குறது ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கடமை. அதுக்கு எதுக்கு உங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கணும்? அனுமதி வாங்கணும்னா என்ன நடக்கும்? அவன் பேர் என்ன? ஞானசேகரா? யார் அந்த சார்? ஞானசேகர். காக்காவல்பு வந்ததா நாடகம் ஆடுறான். அதை நான் சொன்னேன்னா இல்லை, டாக்டர் சொல்லியிருக்காங்க. காவல்துறையில் இன்னைக்கு செய்தி வெளில வந்திருக்கு. அவருக்கு வாக்கி டாக்கியோட ஹெல்ப் பண்ணது 6 போலீஸா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு தூரம் கருணாநிதி அவர்கள் சொன்னார், காவல்துறையின் 50% ஈரல் அழுகி போச்சுன்னு. இன்னைக்கு அவர் மகனோட ஆட்சியில் காவல்துறையின் ஈரல் 100% அழுகி போச்சு. வாக்கி டாக்கியோட ஒரு பெண்களை பாலியல் இதில் ஈடுபடுத்தினவங்க, அதுக்கு உதவியாக இருந்தவங்க, இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்ங்கிறது நான் கல்லோக்கியெல்லாம் கிராமத்துக்காரன், தப்பி தவிர வாய் தவறி அந்த பேரை சொன்னாலும் சொல்லிட்டுருவேன். இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நபர் இப்போ பார்த்தா அந்த சார் ஒரு சார் இல்லையா, 4 சாராமே. ஸ்டாலினோட சர்க்கார் எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா அழுகி போயிருக்கு. ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையற்ற ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதனால அரசு துறைன்னு சொன்னாலே அது ஆம பூந்த வீடு மாதிரி. நீ ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கணும்னு சொல்லுவீங்க, அவனுக்கு எவ்வளவு தட்சணை அழறது? நான் முருகப்பெருமானுக்காக நான் அன்னதானம் கொடுக்குறேன்னா இதே மாதிரி மற்ற மதத்துக்கு ஏன் நீங்க உங்க கட்சி மாநாட்டில் ஃபுட்டு பேக்கெட் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் சர்டிஃபை பண்ணுதா? வெட்கங்கெட்ட செயல் இல்லை இந்த சேகர் பாபுங்கிற ஹிந்து விரோத தீய சக்தி. இந்து கோவில் ஹிந்துக்களுடைய அனுஷ்டானங்கள் அவருடைய மத கடமை செய்யறதுக்கு நீங்க யாரையா இடையூறு பண்ண? நான் உணவு கொடுப்பேன், எந்த அனுமதியும் வாங்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணு, என்ன அராஜகம்? என் ஹிந்து உடன்பிறப்புகளுக்கு நான் அன்னதானம் வழங்கப்படாதா? எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிங்க நான் இந்த சேகர் பாபு. He should be dismissed immediately. This anti-Hindu cannot be a HRNC minister. கோவிலை கொள்ளையடிக்கிறீங்க, கோவில் நிலங்களை சூறையாடுறீங்க. நீங்க உங்களுடைய இவங்களை பிரீச் ஆஃப் பிரிவிலேஜுக்கு இவங்க மேல நம்ம இது கொண்டு வரலாம் மசோதா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேகர் பாபுவுக்கு, நீங்க அந்த மாதிரி கொடுத்தா அந்த 4,76,581 ஏக்கருக்கும் ஹெச் ராஜா பிச்சை எடுத்தாவது வெளி போட்டு கொடுப்பான். அதனால கோவில் சொத்தை காப்பாற்ற வக்கு இல்லாத, துப்பு இல்லாத, கிராணி இல்லாத அயோக்கிய கும்பல்
அன்னதானம் கொடுக்கக்கூடாதுன்னு பேசுவீங்களா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்னு கேட்குறேன் நான். அதே மாதிரி போகர் சன்னதிக்கு முன்னாடி வந்து கடை போட அனுமதிப்பீங்களா? முருகன் படம் விற்க, கீ செயின் விற்க யாரா அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது? ஈவோக்கு வேண்டிய நபர்னா நீங்க அனுமதிப்பீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? திஸ் நத்திங் பட் என்க்ரோச்மெண்ட் ஆன் அவர் ரைட் டு வர்ஷிப். இதை அனுமதிக்க முடியாது. ஆகவே நான் சொல்றேன், இந்த அரசாங்கம் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஹிந்து டெம்பிள்ஸ் என்று சொல்றேன்.